ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். அந்த வகையில் 2019 குரூப் 4ல் கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு 10 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துறோம். இந்த வீடியோவில் 11 to 20 வினாக்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஃபஸ்ட் கொஷின், சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க. விடை மிகும். இதை தவிர சால தவ தட குழ இந்த 4 உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். வல்லினம் மிகாத உரி சொற்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உரு, நனி, கடி. இந்த உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சரி, அடுத்து வினா பார்க்கலாம் வாங்க. அடுத்து வினா, தாழ்பூந்துறை என்ற சொல்லிக்குரிய இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. அடுத்து வினா, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று கேட்டிருக்காங்க. அதாவது பழுத்த பழம் இது பார்த்திங்கன்னா இறந்த காலம். பழுக்கும் பழம் இது வந்து நிகழ்காலம் தான். ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது நிகழ்கால வினைமுற்று கேட்டிருக்காங்க. இதுதான் நிகழ்கால வினைமுற்று. அடுத்து வினா, படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. அதாவது ஒரு வேர் சொல் கொடுத்துட்டாங்க, படி என்ற வேர் சொல் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து வினையெச்சம் வந்து கேட்குறாங்க. வினையெச்சம்னா பார்த்தீங்கன்னா ஆண் வந்தால் பெயரெச்சம் வரும். ஈ மற்றும் ஊ வந்தால் அது வந்து வினையெச்சம்னு சொல்லுவாங்க. இது படித்தல் பாடுதல் பார்த்திங்கன்னா தொழில் பெயர். ஓகேங்களா? தொழில் பெயர் இது வந்து பெயரெச்சம். படித்து இது வந்து தான் வினையெச்சம். ஓகேங்களா? இது மட்டும்தான் வினையெச்சம். இதுதான் ஆன்சர். படித்து என்பது ஆன்சர். அடுத்து வினா, கல் என்ற வேர் சொல்லின் பதம் அறிக. அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இளமையில் கல்னு வரும்ல, அதில் பார்த்திங்கன்னா கல்லில் பார்த்திங்கன்னா சின்ன இல்லை தான் போடுவாங்க. அதாவது கல் என்பது இங்கே கல்லை வராது, கற்பனை வராது, கண்டான் வராது, கற்றல் மட்டும்தான் வரும். இதுதான் சரியான இருக்கும். அடுத்து வினா பார்க்கலாம். இயல்பானது வேர் சொல் அறிக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேர் சொல் வந்து பார்த்திங்கன்னா கட்டளை சொல்லாக தான் வரும். இயல்பு பார்த்திங்கன்னா இதோட கட்டளை சொல். இயல்பானது என்றோட கட்டளை சொல் பார்த்திங்கன்னா இயல்பு. இதுதான் ஆன்சரு. அடுத்து வினா, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அம்பு, நெருப்புனா வந்து தீன்னு சொல்லுவாங்க, தலைவன்னா ஐன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து வினா, குயிலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்திங்கன்னா சரியான தொடர் கேட்டிருக்காங்க. இது சரியான தொடர் எப்படி பொருந்துது பார்த்திங்கன்னா குயிலிக்கு பாடத் தெரியும். இதுதான் வந்து சரியாக பொருந்துது. மீதி எல்லாமே பொருந்தாது. குயிலியின் பாடத் தெரியும், குயிலி பாடத் தெரியும், குயிலியால் பாடத் தெரியும் இப்படி வராது. குயிலியால் நடத்தப்பட்டது அப்படின்னு வரலாம். குயிலி ஓடினால் பாடினால் அப்படின்னு வரலாம். சரி, அடுத்து வினா பார்க்கலாம் வாங்க. தமிழ் சொல் அறிக. தமிழ் சொல்லுன்னு கேட்டவுடனே நீங்கள் அனுமதின்னு போட்டக்கூடாது. அனுமதிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல், உண்மையான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா ஒப்புதல் என்பது தான் அனுமதிக்கு தமிழ் சொல். ஓகேங்களா? மணிமுடி என்பது தான் இதில் வந்து சரியான தமிழ் சொல். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா மன்னிப்பு என்ற சொல் வந்து எவ்வகை சொல்லுன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து தமிழ் சொல் கிடையாது, உருது மொழி சொல். ஓகேங்களா? அடுத்து வினா, பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தாத இணையை வந்து கேட்குறாங்க. அதாவது சிறுபொய்துகள் கொடுத்துருக்காங்க. 5 இணைகளுக்குரிய சிறுபொய்து கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு யாமம் தான் வரும், முல்லைக்கு மாலை, நெய்தலுக்கு ஏற்பாடு. இது வந்து பார்த்திங்கன்னா பாலைக்கு தான் நண்பகல் வரும். ஓகேங்களா? மருதத்துக்கு வைகறை, மருதத்துக்கு பார்த்திங்கன்னா வைகறை வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் குரூப் 4ல் 2019 குரூப் 4ல் கேட்ட 21 to 30 வினாக்கள் வரைக்கும் பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லி ஒரு 10 கொஷின் வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.